இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய மக்கள் உம்மை துதிக்கின்றார்கள், போற்றுகின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள். இறைவார்த்தை கேட்பதற்கு தங்களையே தயாரிக்கின்றார்கள். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களோடு இரும், இவர்களுடைய வாழ்க்கையில் நேர் இவர்களோடு இருந்து இவர்களை வழி நடத்தும். ஆண்டவர் உம்முடைய தூய ஆவியின் அருள் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். ஆசீர்வதித்து உம்முடைய தூய ஆவியின் அருளால் வழி நடத்தி இந்த நாளிலே இவர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சி உள்ளதாக, மனநிறைவுள்ளதாக மாற்றும். குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களை, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஒரு பழமொழி. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், சொத்து இருந்தாலும், உடலில் நோய் இருந்தால் வாழ்வு இனிக்காது, மகிழ்ச்சியாக இருக்காது. வாழ்வு கலை இழந்து ஒளி இழந்து போகும். இதிலும் அதிகமாக உடல் உறுப்புகளில் வருகின்ற நீண்டகால நோய்களான கேன்சர், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், இதய நோய், நுரையீரல் நோய், மூட்டு வலுவான நோய், மூளை நோய் போன்றவை ஒருவருக்கு மிகுந்த மன உளைச்சலை தரும். தினமும் அவரை விழத்தாட்டம், நம்பிக்கை அதிகமாக அவரிடத்திலே இருப்பதில்லை. நோயோடு போராடி நொந்து நொந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடத்துவார்கள். இன்று மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையைத்தான் இந்த இறைவார்த்தை உங்களுக்கு தருகின்றது. உன்னை படைத்தவர் உங்களில் எத்தனை நரம்பு இருக்கின்றது, எத்தனை எலும்பு இருக்கின்றது, இதயத்தில் என்ன துடிப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர். காரணம், நம்மை உருவாக்கியவர் கடவுள். அவருக்கு தெரியும், நம்மை பற்றி அவருக்கு தெரியும். எந்த உறுப்பில் பிரச்சனை என்று அவருக்கு தெரியும். கண்டிப்பாக இயேசு இன்று உங்களை தொடுகின்றார். நோயோடு இருக்கின்றவர்கள் அந்த நோயில் கரம் வைத்து என்னோடு இணைந்து இந்த இறைவார்த்தையை ஜெபியுங்கள், இந்த இறைவார்த்தையை தியானியுங்கள். ஆண்டவரின் கரம் அதிகமாக இருக்கும். மருத்துவர்கள் கைவிட்டாலும், அன்புமிக்கவர்களே, மருந்து இல்லை என்றாலும் கடவுள் என்ற மருந்து இருக்கின்றது. பச்சிலையோ களிம்போ உன்னை குணமாக்கவில்லை, ஆண்டவரே உமது வார்த்தையை உன்னை குணமாக்கிற்று என்ற இறை வார்த்தையும் நமக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை நம்புவோம். இயேசு அவர் அருகில் சென்று அவருடைய காய்ச்சலை கடிந்து கொண்டார் என்று பேதுருவின் மாமியாரின் காய்ச்சலை கடிந்து கொண்டதுதான் இந்த இறை வார்த்தை. நம்புவோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.